பயிற்சி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி. அதாவது உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகுது. கும்பராசியில் இருக்கிற ராகு மகரத்துக்கும், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது கடகராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? கட்டன்றது விரைய ராகுவாக இருக்கிறார். அதாவது 6ஆம் இடத்துல ரோக ராக இருக்கிறார், ரோகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. கேது 12ல் விரைய கேதுவாக இருக்கிறார். இந்த ராகு கேது பயிற்சி ஆகுது பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கிற கேது அவர் கடகராசிக்கு போயிட்டாருன்னா லாப கேதுவாக போயிடுவார். 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் போகிறார். அது எப்படிங்க 12ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்துக்கு தானே வருன்ற கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். ராகு கேது நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். சனி எப்படி வக்கரமாகும் போது பின்னாடி போவாரோ, ஆனால் ராகு கேது சாப விமோச்சனத்தில் சிக்கிற கிரகம். அவர் எப்பயுமே ரிப்பேஸில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. 1லிருந்து 12, 11, 10, 9, 8, 7 பின்னாடி தான் வருவார், முன்னாடி போகவே போகாது. அதுக்காக தான் நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம்னு சொல்கிறது. அப்போ இந்த ராகு உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் போகும். லாபஸ்தானத்துக்கு கேதுவும், பஞ்சமஸ்தானத்துக்கு ராகுவும் வந்துடுவார். சூப்பராக வேலை செய்வார். கடைசீட்டில் உங்களுக்கு பயிற்சி அடைஞ்சாலும் இந்த வருஷத்தில் தானே வருது. அதனால் இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 7க்கு மேலே, கிட்டத்தட்ட கார்த்திகை 21க்கு மேலே உங்களுக்கு ராகு கேதுடைய பயிற்சி அடைஞ்ச வாட்டி, அதாவது இந்த சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கருத்து வேறுபாடு பிரச்சனை, பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேர்றது, மனைவி சொத்து கிடைக்குமா, அம்மா சொத்து கிடைக்குமா, அப்பா சொத்து கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். அதனால் எனக்கு தெரிஞ்சு ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாருன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஆனால் ஒரு நாளனா கூட இந்த வருஷத்தில் தானே பயிற்சி ஆகுது. அப்போ டிசம்பர் மாதம் போது கிட்டத்தட்ட நாம் பார்க்குறது தமிழ் வருஷம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தில் தான் இன்றைக்கி, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா தமிழ் வருஷம் வரும். அப்போ இதில் ஒரு 4 மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு கடைசியாக நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த குரு பயிற்சி. இந்த வருடத்தில் அதாவது ஜூன் 1 குரு பயிற்சி, வைகாசி மாதம் 18ஆம் தேதி. அப்போ குரு பகவான் பார்த்தா மிதுன ராசியில் இருந்து, அதாவது கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகமாட்டான். 10ல் குரு இருந்தால் பதவி மட்டும்தாங்க பறிபோகுமான்னு கேட்டால், அந்தஸ்து, கௌரவம், மானம், மரியாதை, செல்வாக்கு, பேரும் புகழும்